ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மோட்டோ வச்சுட்டு இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கார்பரேட்டர் விசஸ் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இதோட வித்தியாசங்களும் மற்றும் அது எப்படி செயல்படுது, அதோட அட்வான்டேஜஸ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜஸ் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பார்க்க போகிறோம்னா காஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். கார்பரேட்டர் காஸ்ட்டும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் காஸ்ட்டும். காஸ்ட் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பரேட்டர் தான் வந்து ப்ரைஸ்லெஸ்ஸு. ஃபியூல் இன்ஜெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது கார்பரேட்டர் ப்ரைஸ் கம்மி. நீங்கள் அப்படி சூஸ் பண்ணும்போது கார்பரேட்டர் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன்ற ஒரு ஆப்ஷன்லாம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருந்துருப்பீங்க. BS3 இந்த BS4 பழைய மாடல் பைக்ஸ்லலாம் வந்து ரிசர்வேஷன் ஆன் ஆஃப் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் ஃபியூல் இன்ஜெக்ஷனில் எந்த மாடலுமே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாதுங்க, இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கார்பரேட்டரோட ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான மைலேஜை கொடுக்க முடியாதனால. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப்பு உங்களுக்கு வந்து கார்பரேட்டரில் வந்து 0.3 ஆர் 0.4% லெஸ் படியான பிக்கப் பவர் இருக்கும். அது நம்மளால் ஃபீல் பண்ண முடியலாட்டினாலும் அந்த அளவுக்கு கம்மியான ஒரு ரெடியூஸ்டு வந்து பிக்கப் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து அது அதிகப்படியான சென்சார்ஸ்னால உருவாக்கப்பட்டதுனால உங்களுக்கு அதில் எந்த விதமான லேகிங்குமே இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம எடுத்தோன்னே கிக்கர்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபியூல் இன்ஜெக்ஷனுக்கு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எடுத்தோன்னே எந்த ஒரு கண்டிஷன்லையுமே உங்களால் ஃபியூல் இன்ஜெக்ஷனில் பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியும் கார்பரேட்டரை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன். நீங்கள் கார்பரேட்டர் கம்பேர் பண்ணுற பொல்யூஷனோட ஃபியூல் இன்ஜெக்ஷனோட பொல்யூஷன் வந்து மிக மிக கம்மிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்வீஸ் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கார்பரேட்டர் பைக் வச்சுருந்தீங்க, அந்த மாடலான பைக் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற லோக்கல் மெக்கானிக் ஷாப்கே கொண்டு போய் நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றும் போது அந்த கார்பரேட்டர் மட்டும் உங்களுக்கு ஏதாச்சும் கார்பரேட்டரில் பிரச்சனைனாலுமே அதை உங்களால் லோக்கல் மெக்கானிக் ஷாப்பில் போய் சரி பண்ணிக்க முடியும். அவங்களே அழகாக அவங்கள பார்த்து தந்துடுவாங்க. ஆனால் ஃபியூல் இன்ஜெக்ஷனில் ஒரு வேலைன்னு வந்துச்சுன்னா உங்களால் நீங்கள் டைரெக்டாக ஷோரூம் தாங்க போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதை வந்து மானிட்டரில் அட்டாச் பண்ணி நீங்கள் அதை கம்ப்யூட்டரில் வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷனில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் டேரெக்டாக ஷோரூம் தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷனில் இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ். இந்த மாதிரி அதிகப்படியான பிரச்சனைகள் வராமல் இருக்க என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஒரு தடவையும் இன்ஜின் ஆயில் மாற்றும் போது கார்பரேட்டர் மட்டும் க்ளீன் பண்ணி போட்டிங்கனாலே மோஸ்ட்லி டேமேஜ் எதுவும் ஆகாதுங்க, இன்ஜினுக்கு எந்த பாதிப்பும் ஆகாது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றும் போது ஏர் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த இது மட்டும் நீங்கள் வேறு புதுசாக ஒவ்வொரு தடவையும் இன்ஜின் ஆயில் மாற்றும் போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அது வந்து பெட்டராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் எந்த பைக் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டெய்லி யூஸ் பண்ணுறீங்க, ஒரு எக்கனாமியான ஸ்பீடில் தான் போவீங்க, ரொம்ப ஹை ஸ்பீடில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்பரேட்டரே பெஸ்ட்டுங்க. ஏன்னா ஒரு 125cc கம்மியான பைக்கில் 100cc பைக்குக்கெலாம் கார்பரேட்டர் இஸ் வெரி வெரி பெஸ்ட்டுங்க. அதே நீங்கள் அதுக்கு மேலே அபோவ் போனீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 150 to 200cc இந்த மாதிரி பைக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி எடுக்க போகிறீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்க பைக்ஸ் எடுங்க. அது வந்து மினிமோர் பெட்டருங்க. ஏன்னா உங்களுக்கு அதிகப்படியான சென்சாரோட உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கோ அந்த அளவுக்கு வராமல் இருக்கும். ஃபியூல் இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டேங்கில் வந்து எப்பயுமே வந்து ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் எப்பயுமே ஸ்டாக் இருக்க மாதிரி இருக்க தான் பெட்ருங்க. ஏன்னா அதோட அளவே நம்ம பெட்ரோல் நிரப்பியை வந்து இது பண்ணி அனாலிசிஸ் பண்ணி இது பண்ணுறோம். ஸோ பெட்ரோல் வந்து எப்பயுமே 2 லிட்டர் பெட்ரோல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்காக இருந்துச்சுன்னா. ஏன்னா அப்படி இல்லாத பட்சத்துக்கு தான் அது அடியாகி டேமேஜ் ஆகிற மாதிரி ஆகுங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷனோட காஸ்ட்டும் அதிகன்றனால அதை கொஞ்சம் 2 லிட்டர் பெட்ரோல் எப்பயுமே டேங்க்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலாட்டினா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.